ஹாய் ஃபேமிலிஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் உமா அருண் யூடியூப் சேனல். நீங்கள் தம்ப்லைனை பார்த்து அறிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு. ஆமாங்க, இன்றைக்கி லேட்டஸ்டான அப்டேஷன் நம்ம நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லும் சொல்ல போகிறேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கூப்பன் கோடை பற்றி இன்றைக்கி நிறைய அப்டேஷன்ஸ் வந்திருக்கு. பழைய கூப்பன் கோடில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஆகஸ்ட் மந்த்துக்கு ஒரு ₹7,000, செப்டம்பர் மந்த்துக்கு ஒரு 7,000, அக்டோபர் மந்த்துக்கு ஒரு 7,000, மொத்தம் நம்ம 21,000 கட்டணும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மந்த் கட்டினது 3 மாதம் கழித்து கூப்பன் கோடு 8,000 நம்ம கைக்கு சேல் பண்ணிக்கலாம். செப்டம்பர் மந்த்து கட்டினது அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து 8,000க்கு நம்ம சேல் பண்ணிக்கலாம். அக்டோபர் மந்த் கட்டினது அதுக்கப்புறம் ஒரு 8,000க்கு சேல் பண்ணிக்கலான்னு நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி பிரித்து கட்ட விருப்பம் இல்லை, நான் ஒரே டைமில் கட்டிக்கிறேன் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு டைமு ஒரு மாதம் மட்டும் 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா அவங்களுக்கு 3 மந்த்ஸ் கழித்து 18,000க்கு அந்த கூப்பன் கோடு சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது எஸ்பிஓவில் சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், ரீஃபண்ட் டீம்னு 3 டீமாக பிரிச்சுருந்தாங்க. இப்போ ப்ரொமோஷன் டீம் முடிஞ்சிருச்சு. 1 lakh மெம்பர்ஸ் வந்ததே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் நாங்கள் ப்ரொமோஷன் டீமில் பண்ணுறக்கு விருப்பம் அப்படின்னு கேட்டனால இன்னொரு ஆஃபர் கம்பெனி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 90,000 பேர் இன்னும் எந்த ஆப்ஷனுமே சேல்ஸ் டீமாக ரீஃபண்ட் டீமான்னு செலக்ட் பண்ணாமல் இருக்கீங்க. நேற்று நைட்டுக்குள்ளார அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் வரப்போகிற 24 மணி நேரத்தில் நோட்டீஸ் போர்டை தவறாமல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ஓப்பன் ஆகும். என்ன அப்படின்னா, சேல்ஸ் நான் ரீஃபண்ட் டீமுக்கு தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன், நான் ப்ரொமோஷன் டீமுக்கு போக விருப்பப்படுறேன், இல்லை சேல்ஸ் டீமுக்கு வர விருப்பப்படுறேன் அப்படிங்கிறவங்க திருப்பியும் இந்த ஆஃபரை பயன்படுத்தி ஓட் பண்ணி நான் உங்களுக்கு பிடிச்ச டீமில் செலக்ட் ஆகிக்கலாம். ப்ரொமோஷன் டீமில் இருக்கவங்க நான் சேல்ஸ் டீமுக்கு போக விருப்பப்படுறேன், இப்போ 15,000 ரூபா தான் வந்திருக்கு, அதனால் எனக்கு கம்மியாக இருக்குது, இந்த ஆஃபரை நான் பயன்படுத்திக்க விரும்புகிறேன்னு நினைக்கிறவங்க சேல்ஸ் டீமுக்கு மாறிக்கலாம், ப்ரொமோஷன் டீமுக்கும் மாறிக்கலாம். ஃபஸ்ட்டு வர இந்த 50,000 பேர்த்துக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன் டீமில் போகிறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வர்ற. அதனால் தவறாமல் இனி வர 24 மணி நேரமும் நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள். எந்த நேரம் வேணால் அந்த ஆஃபர் ஓப்பன் ஆகும். அந்த ஆஃபரை பயன்படுத்தி அந்த ஃபஸ்ட்டு வர 50,000 பேர் நியூ ஜாயினர்ஸை எடுக்க போகிறதா கம்பெனி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ ஜாயின்ஸ் வர்றவங்க ஃபஸ்ட்டு 4 to 6 மந்த்ஸ்க்கு அவங்க ஃப்ரீயில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட்டு அவங்களுக்கு 22,000 வரும்னு கம்பெனியில் சொல்லியிருக்காங்க. அவங்க அதில் ஒன் டைம் கமிஷனாக 10% வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கமிஷன் அமௌண்ட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபாய்க்கு பக்கத்தில் வரும். நம்ம டீம் எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த கமிஷன் அமௌண்ட் ஒன் டைம் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனியில் நியூ ஜாயினிங்ஸ் எடுக்கிறது ப்ரொமோஷன் டீமுக்கு 1,50,000 மெம்பர்ஸும், சேல்ஸ் டீமுக்கு 2,50,000 மெம்பர்ஸும் எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு 4 லட்சம் பேர் வருவாங்க. அது போக கண்டென்ட் ரைட்டருக்கு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு 5,000 மெம்பர்ஸும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு 5,000 மெம்பர்ஸும் எடுக்க போகிறாங்க. இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க ஃப்யூச்சரில் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கெல்லாம் சேல்ஸ் டீமுக்கு மட்டும்தான் வருவாங்க. இப்போ நம்ம பழைய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரமோஷன் டீமில் இன்னும் 50,000 மெம்பர்ஸுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. புது மெம்பர்ஸ்க்கு அந்த ஆஃபர் கிடையாது. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க
4 to 6 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து அவங்க சேல்ஸ் டீமுக்கு தான் பணம் கட்டி தான் ஜாயின் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அவங்களால கண்டினியூ எஸ்பிஓவில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது வித்ட்ராயல். இன்னும் 1 நாள் இல்லது 2 நாளுக்குள்ளார வித்ட்ராயல் ஆப்ஷன் வந்துடும் சொல்லியிருக்காங்க. வித்ட்ராயல் ரிக்வெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிரும் அப்படின்னு கம்பெனியிலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது யாருக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீஃபண்ட் கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் டீமுக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் டீமுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உடனுக்குடன் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா தவறாமல் நீங்கள் எல்லோரும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணணும். எல்லோரும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன அப்டேஷன்ஸ் வந்திருக்குங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்க முடியும்.